Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியான மசால் வடை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது சுத்தமாவே ஆயில் குடிக்காது, நல்ல டேஸ்டா இருக்கும். ஈவினிங் டைத்துல கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 200 கிராம் கடலை பருப்பு எடுத்துர்க்கேன். இத பட்டாணி பருப்புன்னு சொல்வாங்க. இத நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூட பருப்பு நல்லா மூழ்குற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இத 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறி இருக்கு. பருப்பெல்லாம் நல்லா ஊறி பெருசா வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி மட்டும் தனியா வடிகட்டி பருப்பை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, ஒரு 4 வத்தல் எடுத்துர்க்கேன். காரம் பார்த்து கூட குறைய சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6 பல் பூண்டு எடுத்துர்க்கேன். சின்ன பல்லானால 6 எடுத்துர்க்கேன். பெரிய பல்னா ஒரு 3 ல இருந்து 4 பல் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வடிகட்டி வச்ச பருப்பை கொஞ்சம் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். நல்லா அந்த சோம்பு வத்தல்லாம் நல்லா அரைப்பட்டதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்து அரைச்சுக்கிற போறோம். இப்போ அரைச்சாச்சு. இதுல இன்னும் கொஞ்சம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல தண்ணி வந்து அதிகமாயிருச்சுனா எண்ணெய் குடிக்கும். அதே போல மொறுமொறுப்பாவும் இருக்காது. இத இன்னும் கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இப்போ பார்த்தாலே தெரியுது நல்லா கொரகொரப்பா அரைச்சிருக்கோம். இது நான் ஒவ்வொரு பருப்பும் முழுசா இருக்கணும். நல்லா கொரகொரப்பா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி முழுசாவும் இருக்கும், கொஞ்சம் அரைப்பட்டும் இருக்கும். இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் வடை நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ எல்லா பருப்பும் அரைச்சு நம்ம ஒரு பவுல்ல சேர்த்தாச்சு. இது கூட பெரிய வெங்காயம் ஒன்னு நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு வாய்வுன்றனால நம்ம பூண்டும் சேர்த்திருக்கோம், பெருங்காயமும் சேர்த்திருக்கோம். இது கொஞ்சம் கலர் கொடுக்கிறதுக்கு கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கோங்க. நல்ல கலரா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சுனா நீங்க ஃப்ரீசர்ல வச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து வடை போடும்போது நமக்கு நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். ஆயிலும் அந்த அளவுக்கு குடிக்காது. இப்போ பாத்தீங்கன்னா பருப்பு அங்கங்க முழுசா இருக்கு. இந்த மாதிரி அரைச்சுக்கிட்டா தான் நமக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா பெனஞ்சதுக்கு அப்புறமா இத சின்ன உருண்டையா தனியா உருட்டி வெச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம உருட்டி வெச்சு தனியா வச்சிருக்கோம். இந்த மாதிரி உருட்டி வெச்சிட்டீங்கன்னா நமக்கு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டுறலாம். ஒரு சின்ன பால்ஸ் எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா அமுக்கிட்டு நம்ம எண்ணெயில சேர்த்துருங்க. ஒரு 4 ல இருந்து ஒரு 5 பீஸ் சேர்த்துக்கலாம். இது சுத்தமாவே ஆயில் குடிக்காது, நல்ல கிறிஸ்பியா இருக்கும். நம்ம கடையில சாப்பிடுற அதே டேஸ்ட்டுக்கே இருக்கும். கண்டிப்பா இதே போல ஈவினிங் டயத்துல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை சிம்ல வச்சு நம்ம வடை போட்டாச்சு. நல்ல ஒரு சைடு கோல்டன் கலர் வந்துருச்சு. இத திரி போட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நீங்க போடும்போது நல்ல மொறுமொறுப்பாவும் இருக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ 2 சைடுமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல சூப்பரான கலர் வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ டேஸ்டியான மசால் வடை ரெடி ஆயிருச்சு. நல்ல கிறிஸ்பியா இருக்கும். ஆயில் நமக்கு அதிகமா குடிக்காது. நல்ல டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.